செம்மணியில் அணையா தீபம் வெற்றியளிக்கணும் என்று நினைச்சு கொண்டு நாங்கள் போராட்டத்தை முன்வைச்சு நாங்கள் உண்மைக்குமே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து தமிழ் உறவுகள் அல்லது உயிர்களுக்கும் உண்மைக்குமே மனமார்ந்த நன்றி. செம்மணி போராட்டத்தில் நாங்கள் நினைச்ச மாதிரி சர்வதேச ஐநா பேரவை மனித உரிமையோட உயர்ஸ்தானிகர் வந்து அதில் பங்கு பெற்றினது, அதோடு சேர்த்து அவர் அந்த இடத்துல நின்று உணர்ந்த விஷயங்கள், மக்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லி அவர் ஏற்றுக்கொண்ட விஷயங்கள் சிலது வந்து சர்வதேசத்துக்கு எடுத்து போகப்படும் என்று நம்புகிறோம். அதை விட இந்த போராட்டத்தில் எங்களோட சனங்கள், அதாவது எங்களோட தமிழ் சனம், எங்களோட சனங்கள் இன்றைக்கு தான் உணர்ந்து இருக்குது. இனிமேல் எங்களுக்கான தீர்வு எங்களோட கையில் சொல்லி அதே மாதிரி கடவுள் துணை இருப்பான். இந்த இனிமேல் தமிழர்களுக்குரிய தீர்வுகள் தமிழர்களை பெற்றுக்கொள்வார்கள். என்னென்னு சொன்னால், தமிழ் அரசியல்வாதிகள் அந்த இடத்துக்கு வந்தது அது ஒரு அரசியலாக்குறதுக்கு. ஏற்கனவே சொன்னாங்க, இந்த தமிழ் அரசியல் தயவு செய்து அரசியலாக்காமல் கையை விட்டுட்டு சனத்தோட சனமாக இல்லைங்கன்னா, ஆனால் சனம் அதையும் தாண்டி உண்மையை உணர்ந்து இவங்களை ஒன்றுக்குமே சரிபட மாட்டாங்கன்னு வந்த அரசியல்வாதிகள் அனைவரையும் அடித்து கலைக்காத குறையில் விரட்டி அடித்தது இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குது. ஆனால் சில பேரை கருத்து என்னென்னு சொன்னால், இப்படியே சதிகளுக்கு மத்தியில் தமிழ் பிரதிநிதிவாதிகளை தமிழ் மக்களையே எதிர்க்க வச்சு இப்போ கடைசியாக தமிழ் மக்களுக்குன்னு ஒரு பிரதிநிதி இல்லாமல் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி, இப்படியான ஒரு தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் மக்களுக்கு பின்னால் நிற்கிறத விட எந்தவித ஒரு பிரதிநிதியும் இல்லாமல் தமிழ் மக்கள் தனித்து நிற்கலாம். அப்படி நின்றால் கூட சிங்கள பேரினவாதத்திலிருந்து பல தீர்வுகளை தமிழ் மக்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னு சொன்னால், வர இருக்கிற தீர்வுகளை கூட இப்போ எங்கள் இடையால் நின்று வர விடாமல் செய்கிறது சம்பவம் இங்கே நடந்திருக்குது. அதை அடுத்த பக்கத்துக்கிட்ட மற்றது வந்து இப்போ டாக்டர் அர்ச்சனாவோட ஒரு காணொலி பார்த்தோன்னா என்னென்னு சொன்னால், இந்த செம்மணி படுகொலை தொடர்பாகவும் இறுதி யுத்தத்தில் இடம்பெற்ற இனப்படுகொலை தொடர்பான சரியான விளக்கங்களை வந்து ஒரு கோப்பாக தயாரித்து மனித உரிமை பேரவை உயர்ஸ்தானிகிட்ட கொடுக்கிறதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதோடு சேர்த்து இதற்கான பல எதிர்ப்புகளும் தனக்கு வருவதாகவும், இதை தொடர்ந்து சமூக ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் வந்து உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்க வேணும்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் முன் வச்சிருக்குது. அர்ஜுனா என்னதாக இருந்தாலும் ஒரு தமிழ் எம்பி பாராளுமன்றத்தில் பல விதமாக கட்சியாலும் வெளியால் பல வித்தியாசமான முறையில் நடைமுறை போனாலும் அது எங்களுக்குள்ளே கேட்டுக்கும். ஆனால் இன்றைக்கு தமிழ் மக்கள்கிற ஒரு அபிலாசைன்னு சொல்லலாம், அல்லது தீர்வுன்னு சொல்லலாம். அதாவது இந்த கிருஷ்ணாந்திர படுகொலை தொடக்கம், இந்த செம்மணியில் இடம்பெற்ற படுகொலைகள், இந்த புதைக்குழி தொடர்பான விளக்கங்கள், மற்றது 2009 இடம்பெற்ற மனித தமிழின அழிப்பு தொடர்பான விளக்கங்களை வந்து ஒரு எழுத்து மூல வடிவிலான கோப்பாக அந்த குறித்த நபர்கிட்ட கொடுக்க இருக்கிறார். ஸோ இதற்கும் மக்கள் ஆதரவு வேணும். பொறுத்து பார்ப்போம். மனுஷன் குறிப்பிட்டது போல் இது கொடுக்கும்போது என்னென்ன இடர்பாடு வருமானு சொல்லி, ஏன்னா நம்மளாம் வராது. என்னென்னு சொன்னால், ஏற்கனவே விஜித் ஹேரத்தில் ஒரு வீடியோ நான் போட்டுதான் உங்களுக்கு, சர்வதேசத்துக்கு தாங்கள் மனித உரிமைகளை சிறப்பாக போன்றவன்றதுக்காண்டி எங்கேயும் போகலாம், இன்னும் செய்யலாம்னு சொன்ன அனுமதி வந்து வழங்கப்பட்டிருந்தது. ஸோ அதே போல் இவர் அர்ஜுனாவை சந்திச்சு இதை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். இன்றைக்கி 26ஆம் தேதி அவர் இன்றைக்கு தான் கடைசி நாள். அவர் அதை இன்றைய தினத்தில் கொடுக்கலன்னு சொன்னால் அவர் வெளியேறிக்கிறார். வெளியேறினாலும் பரவாயில்ல, இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்தில் அது இமெயிலையோ என்ன தொழில் அனுப்பி வைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் சரியான முறையில் அவர் கைக்கு போய் சேரணும். அதே போல் மக்களோட போராட்டம் எப்போ இவர் ஐநாவில் போயிட்டு இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்க இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்குறாரோ அப்போ தான் அது ஒரு வெற்றியாக அமையும்னு சொல்லி நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம்.